விநாயகா, இதுதானா உன் சக்தி? இவ்வளவுதானா உன் கருணை? இதுக்காகவா இவ்வளவு காலம் உன் காலடியில இங்கே விழுந்து கிடந்த? என்னைக்காவது ஒரு நாள் உன் அருளால எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா என்னைக்குமே அதுக்கு வழி இல்லைங்கிற நிலைமையை உண்டு பண்ணிட்டியே. எனக்கு தாலி கட்டவர் என்ன மலடின்னு வெளியே துரத்திட்டாரு. இனிமே நான் எதுக்கு வாழணும்? விக்னங்களை தீர்க்க முடியாத ஒண்ணு விக்னேஸ்வரன் நம்புற பாவத்துக்காக என்னையே நான் அழிச்சுக்கிறேன். உனக்குன்னு ஒரு ஆரோ குளமோ இல்லாமல போயிடும். அங்க போய் விழி, போ அங்க போய் விழி, போ. இவன் இந்த முடிவு கொண்டுட்டாளே. கடவுளே, வைத்தியரே, மருமகளுக்கு என்னாச்சு வைத்தியரே? பொண்ணுக்கு ஒன்னும் ஆபத்து இல்ல. இவன் நாடிய பார்க்கும்போது எனக்கே குழப்பமா இருக்கு. ஏன் என்னாச்சு? எல்லாம் நல்ல செய்திதான். இப்போ இவளுக்கு கர்ப்ப நாடி தெளிவா பேசுது. ஆனா இந்த அதிசயம் எப்படி நடந்ததுன்னு எனக்கே தெரியல. கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஒரு பேரம் பிறக்க போறோம். எனக்கு பேரம் பிறக்க போறான். எனக்கு பேரம் பிறக்க போறான். விநாயகர் நம்ம குடும்பத்தை வாழ வச்சுட்ட. நம்ம மருமகளை காப்பாத்துற அந்த யானை எங்க? அதோ எங்கே யானையை காணோமே. என்ன யானையே காணலையா? வாங்க தேடி பாப்போம். வேண்டாங்க, அந்த யானையை தேடாதீங்க. நான் கும்பிடுற விநாயகரே தான். அப்படியா? விநாயகா, பூக்காத மரத்தையும் பூத்து குலுங்க வைக்கும் பிள்ளையாரப்பா, வாழையடி வாழையாய் என் வம்சம் வளர்வதற்கு வழிகாட்டிட்டப்பா. தீர்காயுசா இருக்கணும்ப்பா. பூத்தது காய்ச்சி கனிஞ்சதும் எங்க பேர பிள்ளைய கொண்டு வந்து உன் பாதத்துல வச்சு வணங்க எங்களுக்கு அருள் புரியணும். பிள்ளையாரப்பா.